ஹலோ எவரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆர்மன் கார்டன் AVR 132 பார்க்க போகிறோம். இது என்ன ஃபால்ட்னா, ஆன் ஆகிட்டு டிஸ்பிளே எதுவும் வராது. இங்கே பாருங்க. ஸோ பவர் பட்டன் ஆன் பண்ண ஆன் ஆகிடும். இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ப்ளூவில் மாறிடும். ஆக்சுவலாக இந்த இடத்துல டிஸ்பிளே வந்துட்டு ரிலே எல்லாமே கிளிக் ஆகணும். ஆனால் எதுவுமே வந்து கிளிக் ஆகலை, சைலண்ட்டாக இருக்குது. ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகிடும். கொஞ்ச நேரம் ஹோல்டிங்கில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் இது கண்டிஷன். வாங்க, இது என்ன ஃபால்ட்டு, எதனால் டிஸ்பிளே வரல, எதனால் உள்ள ரிலே எதுவுமே கேட்கல அப்படின்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை டாப் கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது கண்டிஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப 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 பேட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இது மேபி வெறும் டஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ என்னென்னு க்ளீன் பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, ரேட் பைட் மாதிரி இருக்குது. அதாவது ஆக்சுவலாக இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னவர லைனு, இது ரெண்டுமே வந்து டேமேஜில் இருக்குது. நான் வந்து பவரில் எடுத்துட்டேன், அதனால் 2 வீசரில் டச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற கேபிள்ஸு கனெக்டிவிட்டி எல்லாமே செக் பண்ணி ஆகணும். இது நல்ல ஆம்பு தான், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இது ஆன் ஆகிட்டு ஒர்க் ஆனால் நல்லது. ஸோ இது முதல்ல அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக எல்லா டஸ்ட்டுமே நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து போர்டோட விசிபிளே நம்மளுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்லேயே என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு இப்போ தெரியும். ரொம்ப 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 டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வெறும் டஸ்ட்டாக இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியும், க்ளீன் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஓரளவு நான் ஜென்ரலாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதை நான் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணேன், அதாவது ப்ளோயர் மூலிமா லைட்டாக ப்ரஷ் போடலான்னு பார்த்தேன். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. ரொம்ப 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 நாள் ஆகிட்டு இருக்குது. இது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு, அதனால் க்ளீனே ஆகலை. எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்த ப்ரஷ் நல்ல ப்ரஷ் தான். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு மேலே நான் ப்ரஷ் போட்டுட்ருக்கேன், ஆனால் எதுவுமே வந்து க்ளீன் ஆகலை. ரொம்ப அழுத்தி பண்ணால் கண்டிப்பாக காம்போனண்ட்டு நாக் ஆகிடும். அதனால் வந்து இது ஆப்ஷனே இல்லை. எல்லா ஸ்ட்ரிப்புமே வந்து நல்ல டேமேஜில் தான் இருக்குது. போர்டே வந்து பார்த்திங்கன்னா அடியில் ரொம்ப ரொம்ப டேமேஜில் இருக்குது. அதனால் இது பெஸ்ட்டு. கம்ப்ளீட்டாக டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தான் போடணும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. இது என்ன தான் பண்ணாலும் இது வந்து க்ளீன் ஆக மாட்டேங்குது. டஸ்ட்டே கொஞ்சம் கூட வெளியே வரல பாருங்கள். அப்படியே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஸோ மேலே இருக்க போர்டு கூட அப்படி தான் கொஞ்சம் ஆயிலி சர்ஃபேஸ் மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. வாட்டர் டேமேஜ் மாதிரி லைட்டாக மாய்ஸ்சராக இருந்ததுனால நல்லா ட்ரை அவுட் ஆகிட்டு இருக்குது டஸ்ட்டு. ஸோ ப்ரஷ்லையும் யூஸ் இல்லை, ப்ளோயர்லையும் யூஸ் இல்லை. இது கொஞ்சம் கூட இது வரலனால இப்போ கட்டி மொத்தமாகவே க்ளீன் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்ட்டாக ஒன்று ஒன்றா செக் பண்ணி நம்ம திரும்ப அசெம்பிள் பண்ணி பார்க்கலாம் டெவலப்மெண்ட் இருக்காங்க. எதனால் இதை இப்போ பண்ணுறோன்னா, இது வந்து ஓரளவு கண்டிஷனில் இருக்குது. அதாவது எப்படின்னா, நம்ம ஆன் பண்ண ஆன் ஆகுது, ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகுது. ஸோ டிஸ்பிளே வரல, மற்றபடி பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகுதான்னு தெரியல. இந்த கேபிள் வந்து டேமேஜ் இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் இது கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள். ஸோ அந்தளவு வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகலை, கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்ம இதை கழட்டி பார்த்தாக்க ஓரளவு ஐடியா வரும். பேக்கில் வந்து ரொம்ப மண்ணாக இருக்க மாதிரி இருக்குது. அடியில் வந்து மண்ணாக கொட்டுது. ஸோ அதுவாக போர்டுக்கு அடியிலையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஆன் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாங்க எல்லாமே கட்டி. இது கம்ப்ளீட்டாக டிஸ்அசெம்பிள் பண்ணியாச்சு. இதுதான் மெயின் போர்டு. ஸோ மெயின் போர்டோட கண்டிஷன் இப்படி இருக்குது. ஸோ இது இப்போது க்ளீன் பண்ணுறது ஓரளவு நல்லாவே இருக்கும். ப்ளஸ்ஸு பேக் சைடு வந்து நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப டேமேஜ் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் டேமேஜ்லாம் வந்து எதுவும் இல்லை. இங்கே இந்த இடத்துலையும் லைட்டாக மட்டும் ட்ரேஸ் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா போதும். மற்றபடி பேக்கில் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபியூஸ் நான் இப்போ தான் செக் பண்ணேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ மீட்டர் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல டச் பண்ணும்போது. ஸோ ஃபியூஸ் வந்து நல்லாவே இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு வேறு என்ன ஃபால்ட்டு இந்த போர்டில் இருக்குது, இந்த ரிலே செக்ஷன் நல்லா இருக்கா, இதுக்கு சிக்னல் எல்லாமே வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இங்கே இந்த ஃப்ளக்ஸ் ஸ்ட்ரிப்லாம் பார்த்தேன், இதெல்லாமே ஓரளவு நல்லா இருக்குது. ப்ளஸ் இருந்தாலும் இந்த இடத்துல கனெக்டிவிட்டி எல்லாமே நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ இதை க்ளீன் பண்ணால் தான் இதோட கண்டிஷன் என்னன்னு தெரியும். ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி டிரான்சிஸ்டர் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பர்னிங் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தாகணும். ப்ளஸ் ஃப்ரண்ட் பேனலையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான போர்டு வந்து இதுதான். HDMI போர்டு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு
டேமேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இது என்னதான் இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் தான் தெரியும் லிக்விட் போட்டு. ஸோ இது ஜென்ரலாக வந்து சோப் வாட்டர்லையோ அந்த மாதிரி வாட்டர்லையோ இதை க்ளீன் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வாஷ் பண்ணி எடுக்கிறதுனா ஜென்ரலாக அப்படி எடுத்த உடனே ஸ்ட்ரைட் ஆகிட்டு போயிட்டு நார்மல் வாட்டரில் சோப் வாட்டரை போட்டு வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து போர்டு கண்டிஷன் நல்லா இருக்கணும். எடுத்த உடனே நல்ல கண்டிஷன் இருக்க போர்டு டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஏஜ்டு போர்டு. இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூடவே அந்த காம்பவுண்ட் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த ட்ரேஸும் டேமேஜ் ஆகிடும். அந்த ட்ரேஸில் அந்த காம்பவுண்ட் இருந்ததுக்கான இடமே தெரியாது. எந்த இடத்துல இருந்து விழுந்துச்சுன்ற இது கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும். ஸோ இது கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி போர்டெலாம் வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். ப்ளஸ் அதுக்குள்ளே ஸ்பெஷல் லிக்விட் இருக்குது. ஸோ அதை ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா அதுதான் வந்து கம்பெனி சீக்ரெட் மாதிரி என்னோட சீக்ரெட்டு. ஸோ இது நான் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போர்டெல்லாம் நார்மல் போர்டு தான். ஸோ இதை வந்து நம்ம நார்மல் வாட்டர்லேயே க்ளீன் பண்ணி கூட எடுத்துடலாம், இது பிரச்சனை இல்லை. இது ஆப்டிக்கல் கோஆக்சல் போர்டு, இதுவும் பிரச்சனை இல்லை. இது டியூனர் போர்டு. ஸோ இதுதான் இன்புட் செக்ஷன் போர்டு, வீடியோ போர்டு ப்ளஸ் எல்லாமே அதுதான். இதில் வால்யூம் ஐசி, டேக் ஐசி ப்ளஸ் டிஎஸ்பி ஐசி எல்லாமே இதில் தான் இருக்குது. மெயின் ஐசி கூட இதில் தான் இருக்குது. கண்ட்ரோலர் மொத்தமே இதில் தான் இருக்குது. ஸோ இதில் சிம்பிளாக இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அவுட்புட் செக்ஷன் மட்டும் தான் இருக்குது, பவர் செக்ஷனும். மற்றபடி இதில் வேறு எந்த கண்ட்ரோலரும் இல்லை. ஸோ வால்யூம் ஐசி கூட இதில் கிடையாது. பாட்டம் செக்ஷன் போர்டு வந்து எந்த ஒரு ஐசி சம்மந்தமான எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாத்தோட ஃபீட்பேக்கும் இந்த HDMI போர்டுக்கு தான் போகும். ஸோ இந்த போர்டு வந்து ஒர்க் பண்ணி எடுத்துட்டா இது வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். இதில் என்ன டேமேஜ் இருந்தாலும் உங்களுக்கு காம்பவுண்ட்டை மாற்றி. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு இது காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ பாட்டம் போர்டு, பாட்டம் கேசிங் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பேனல் கழட்டி க்ளீன் பண்ணும்போது இதை பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பேனல் போர்டும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் பட்டன்ஸு ப்ளஸ் மற்ற ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் அது லேட்டாக டீல் பண்ணிக்கலாம். அந்த கார்னரை லேட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல க்ளீன் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ப்ளஸ்ஸு போர்டோட பேக் சைடு பாருங்கள். போர்டோட பேக் சைடு எல்லாமே க்ளீனில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு எல்லாமே க்ளீனில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போது ஓகே. இது இப்போது நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே பார்த்தேன், எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போ HDMI போர்டு பாருங்கள், இது எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ இதுதான் போர்டோட கண்டிஷன். போர்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லிக்விடு எதுவுமே ரப் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே க்ளீன் பண்ணியிருக்கு. இதை வந்து ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது போர்டு. இதை வந்து நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம் இதை டீல் பண்ணுறது. மற்றபடி மற்ற போர்டு எல்லாமே இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போது பக்க கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம இதை திரும்ப அசம்பிள் பண்ண வேண்டியது எல்லாமே. ஸோ இது எதுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு பேசிக் செக்ஸ் பண்ணிட்டேன். டிரான்சிஸ்டர்லேருந்து எல்லாமே, பவர் செக்ஷன்லேருந்து எல்லாமே. மேஜராக எதுவுமே ஷார்ட் இல்லை. ஸோ ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் திரும்ப இதை அசம்பிள் பண்ணிகிட்டே பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே வோல்டேஜே வரல. ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் தான் டயக்னைஸ் பண்ணணும் திரும்ப. ஸோ முதல்ல திரும்ப பழைய மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொருத்தோட பிரிக்கணுன்னாலும் பரவாயில்ல, ஒர்க்குனா பிரித்து தான் ஆகணும். ஸோ இதை திரும்ப நான் அசம்பிள் பண்ணிவிட்டு சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே திரும்ப அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போது இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்துடலான்னு எடுத்துருக்கு. ஏதாவது பேர்ன் ஆச்சுன்னா உடனே ரெக்கார்ட் ஆகிறதுக்கு தான். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ பவர் ஆன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எதுவும் இல்லை. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள், இது வந்து ஆனில் இருக்குது, இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போது நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு. சூப்பர், கிளிக் அடித்த உடனே இங்கே ரிலே கிளிக் ஆகிடுச்சு. ரிலே கிளிக் ஆன உடனே நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துருச்சு, கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸ்டாண்ட் பை போதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு பார்ன் மார்க்கும் இல்லை. எதுக்காக நான் பார்ன் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னா, நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று டச் ஆகிக்கும். நான் 1-2 தடவை வெரிஃபை பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் எப்போவுமே அது ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது டச் ஆகிட்டு இருக்குமோ, ஏதாவது உடஞ்சிருக்குமோ நம்ம கவனிக்கலையே அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் எதுவும் ஸ்டாண்ட் பை போல், அதனால் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம சோர்ஸ் ஓகே 6 சேனல் டைரக்ட் இன்புட்டு லாஜிக் 7. ஓகே, இது வரைக்கும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம சரௌண்ட் மோடை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் இது மாறுது. இப்போ இது ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம வந்து இன்புட் கனெக்ட் பண்ணி என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே பாதி கிணறு தாண்டா மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டாக்க இது முடிஞ்சிடும். ஸோ அவுட்புட் தான் இதில் முக்கியம். என்ன தான் ஆன் ஆகிட்டு ஒர்க் ஆகிருந்தாலும்
சவுண்டு வரலன்னா அதுக்கப்புறம் சவுண்டு ஃபால்ட்டை நம்ம பார்க்கணும். அது ஒரு புது ஃபால்ட்டு கணக்கு தான். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் அது ஒரு வாட்டி. ஓகே, இப்போ நான் இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணதில் என்னென்னா, இப்போ பாஸில் போட்டிருக்கேன், சிடி மோடில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். வால்யூம்க்கு வந்து இந்த என்கோடருக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ மிஸ்ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே லெஸ் பண்ணும்போது இங்கே அப் ஆகுது பாருங்கள். ஸோ மாறி அப்படியே ஒர்க் ஆகுது உல்ட்டாவா. சில சமயம் கரெக்டாக ஒர்க் ஆகுது, சில சமயம் மாறி அப்படியே ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ அப் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான். ஓகே, இப்போது 31 இருக்குது. இப்போ நான் வால்யூம் ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதில். ஸோ சவுண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ திரும்ப ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, சாங் முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுது சவுண்டு. ஸோ எல்லா சேனலும் இண்டிவிஜுவலாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சவுண்டு வச்சு பார்த்துடலாம் திரும்ப. ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இது லாஜிக் 7ல் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எகோ வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டீரியோவில் மாற்றணுன்னா உங்களுக்கு கரெக்டாக கேட்கும். இது 5 சேனல், இது கரெக்டாக கேட்கும் இப்போது. ஓகே, இப்போ மற்றதெல்லாமே செக் பண்ணிடலாம். எல்லா சேனலும் செக் பண்ணிவிட்டு இது என்ன கண்டிஷனில் இருக்குது, கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு நான் ஃபினிஷிங் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபினிஷிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்வூஃபர் போயிட்டுருக்கு. சப்வூஃபர் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சப்வூஃபரில் சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இப்போ எல்லா சேனலும் செக் பண்ணிடலாம். 5 சேனல் மியூசிக்கில் தான் இருக்குது. இங்கே செக் பண்ணுற பாருங்க. லெஃப்ட்டு, ரைட்டு, இது சரவுண்டு. சரவுண்டு ப்ரோலாஜிக்கில் எப்பவுமே கம்மியாக வரும், ஏன்னா மியூசிக் மோடில் இருக்குது. சென்டர் நல்லா வரும். ஸோ ஃப்ரண்ட்டு அதை விட கொஞ்சம் நல்லா வரும். இப்போ வால்யூம் நல்லா நார்மலாகவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம மியூசிக் மோடை சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ப்ரோலாஜிக் மோடு, 5 ஸ்பீக்கர் மோடு, டால்பி டிஜிட்டல் ஒயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ஓரளவு நல்லா வரும். பார்த்தீங்களா? இதில் எல்லாமே ஈக்குவலாக வரும். ஸோ சென்டர் மட்டும் வாய்ஸ் அதிகமாக இருந்தாலும் நல்லா வரும். இது இப்போ பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த மாடல். ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம ஆப்டிக்கல் ஒரு அடி கொடுத்து நான் டெஸ்டிங்கில் விட்டுட்டு கஸ்டமருக்கு கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இப்போது இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கோம் எல்லாமே, திரும்ப செக் பண்ணி. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே ஸ்பேர் மாற்றலை. ஸ்பேர் வைஸில் நான் இதில் எதுவுமே செலவு பண்ணல. எல்லாமே வந்து லிக்விடு கஷ்டப்பட்டது மட்டும்தான். மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுதான் இதில் மேஜர் திங்கு. ஸோ இதில் க்ளீன் பண்ணி போகிறதுலையும் வந்து ஜாபோட அக்யூரசி இருக்கணும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று டச் ஆகிடுச்சுன்னா அதுவே பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ நான் அசம்பிள் பண்ணும்போது திரும்ப எல்லாமே செக் பண்ணி தான் போட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சிங்கிள் ஷாட்டில் முடிஞ்சிச்சு. இதை பார்த்துக்கிங்கன்னா நான் இதை எடுக்கும்போது நினச்சது என்னென்னா, ஆல்மோஸ்ட் ஸ்க்ராப் கண்டிஷனில் இருக்குது, இது ரெடி ஆகாது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது தான் பார்த்தேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் இது பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, இது நல்லா டெஸ்டிங் விட்டு கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி எல்லா சேனலும் எல்லாமே நல்லா வால்யூம் வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பேனலில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து பக்காவாக இதை கொடுக்கணும். ப்ளஸ் இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒயரை வந்து டேப் அடிச்சிருக்கேன். இது வந்து பாடியோட டச் ஆகிடக்கூடாது, அது ரொம்ப சீரியஸு. ஸோ அதனால் அதை டேப் அடித்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி மற்ற எல்லா செக்கிங் விட்டு கஸ்டமருக்கு கொடுத்துட வேண்டியது தான். ஏதாவது ஃபால்ட்டுனா நான் அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.